ஏஞ்சல் ஒன் ஆப்ல எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஞ்சல் ஒன்னு நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேன் கார்டு வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். அண்ட் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா லிங்க் பண்ணிருக்கக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா வந்து ஒரே நம்பரா வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஒன்றை நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முடிச்சிடலாம். அது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பிளே ஸ்டோரில் போயிட்டு ஏஞ்சல் ஒன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ரெஃபரல் கோட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த கோடை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அந்த கோடை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எம்எஸ், லொக்கேஷன், கான்டாக்ட் பர்மிஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அது எல்லாமே நீங்கள் எனபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிமெயில் ஐடி வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஜிமெயில் ஐடி வந்து உங்களோட மொபைலில் இருக்கிறது எல்லாமே வந்து ஷோ ஆகும். எதை நீங்கள் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் டு டிஜிலாக்கர் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சைடில் ஒரு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதை நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லாக் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க, செக்யூரிட்டி பின்னு. ஸோ அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த லாக்கை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி தெரியலனா ஃபார்காட் செக்யூரிட்டி பின் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட லாக்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அப்படி நீங்கள் லாக்கே செட் பண்ணலாம், உங்களுக்கு செட் லாக் அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் புதுசாக லாக் செட் பண்ணி கண்டினியூ கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். 6 டிஜிட்டில் நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி பின் அதில் வந்து செட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அலோ ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க, அலோ கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஜிபே, அதுக்கப்புறம் வந்து ஆட் மேனுவலின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எதில் வேணாலுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆட் மேனுவலி கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி வெரிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் ஓப்பன் கேமரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கிளியராக வந்து அதில் அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே வந்து போடணும். போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதில் வந்து லிங்க் அண்ட் ப்ரொவைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஆனுவல் இன்கம் எவ்வளோ வந்து பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து கொடுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெண்டரு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் செலக்ட் மேனுவலின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ப்ராடக்ட்ஸே வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினி வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து டூ இட் லேட்டர் அப்படின்றத கொடுத்துடலாம்.
கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரொசீட் டு இசைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுமே ஓடிபி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்ப்ளோர் ஆப் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்லேயே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வியூ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் அண்டர் ரிவ்யூ ஆக்டிவேஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஏஞ்சல் லோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர்ஸ் வாங்குறது, ட்ரேட் பண்ணுறது, எஸ்ஐபி வாங்குறது, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 3 days கிட்ட வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே வந்து போட்டிருப்பாங்க. 3 working days வந்து ஆகும்னு போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அந்த ஏஞ்சல் லோனில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்ன மிஸ்டேக் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை திருப்பி வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதை கரெக்டாக பண்ணி திருப்பி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஏஞ்சல் லோனில் எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.